டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதை குறித்து சொல்லும்போது பாருங்கள், மனுஷரோட எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படியணுன்றது கனெக்ட் பண்ணுறாரு. கீழ்ப்படிவது பாருங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. மனுஷருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். எல்லா கட்டளைகளுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாருங்கள், கீழ்ப்படிதல் கெட்ட வார்த்தை மாதிரி நினைக்கிறாங்க. இது என்னோடய வாழ்க்கை, எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எதுக்கு அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவருன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக, அவருக்கு நான் கீழ்ப்படியணுமா, அந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் சொல்லுகிறது எல்லா மனுஷருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்குது என்று பேதுரு சொல்லுகிறார். இப்படி செய்கிறதுனாலே புத்தி இல்லாத மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது தேவனுடைய சித்தம். மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். குறிப்பாக அந்த 3 காரியங்களை குறித்து பேர் சொல்கிறார். முதலாவது, அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, வேலை செய்கிற இடத்துல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, கணவன் மனைவி குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க உறவில் கீழ்ப்படிய வேண்டும். இந்த 3மே செய்யணும் பாருங்கள். முதலாவது, அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ராஜாக்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் பாருங்கள். கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணது தேவன் தான் பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறார். நல்ல கவர்மெண்ட் என்ன பண்ணோம்? ஈவலை டிஸ்கரேஜ் பண்ணோம், ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணோம். இதுதான் நல்ல கவர்மெண்ட். தேவன் பாருங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நோவாகிட்ட சொல்கிறார், மனுஷனுடைய ரத்தத்தை சிந்துகிற எவனாக இருந்தாலும் பாருங்கள், மனுஷனாலே அவன் ரத்தம் சிந்தப்பட கடவுதுன்றார். தீமை செய்தால் தீமை அனுபவிக்கணும், நன்மை செய்தால் அதுக்கு ஜஸ்டிஸ் செய்தால் அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகணும், ஒரு ப்ரொமோஷன், இல்லைனா ஒரு ரிவார்டு இருக்குது பாருங்கள். இதை செய்கிறதான் பாருங்கள் அரசு அதிகாரத்தோட வேலை. நல்ல அதிகாரி என்ன பண்ணுவாங்க? தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை இருக்குது, நன்மை செய்கிறவர்களுக்கு ரிவார்டு தராங்க. அதான் நல்ல அதிகாரி. அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எல்லா ராஜாக்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நெகேமியா, தானியெல்லாம் பாருங்கள், ஒரு அன்காட்லி கிங்கிக்கிட்ட இருந்தாங்க, இருந்தாலும் அவங்களுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் எக்ஸப்ஷன் பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக கீழ்ப்படிய சொன்னால் அந்த இடத்துல மட்டும் அவங்க கீழ்ப்படியல. ஜீவனுள்ள தேவனை வணங்காத இந்த கற்களையும் சொரூபங்களையும் வணங்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க ராஜாக்களுக்கு கீழ்ப்படியல. மற்ற எல்லா இடங்களும் பாருங்கள் ராஜாக்களுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு இடத்துல தான் எக்ஸப்ஷன் இருக்குது. மற்ற எல்லா காரியங்களும் பாருங்கள் நம்ம ராஜாக்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் கேட்டால் வேதம் சொல்லுறது ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா ராஜாக்கள் அதிகாரிகள்லாம் பாருங்கள், நல்ல தலைவர்களாக இருந்தால் பாருங்கள், எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீதியை செய்வார்கள், தீமையை வெறுப்பார்கள். தீமைக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டும், நன்மை செய்கிறவர்களுக்கு ரிவார்டும் கொடுப்பாங்க. அப்படி உண்டாச்சுன்னா தேசம் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லா ராஜாக்களும் எல்லா அரசு அதிகாரிகளும் நீதியை மட்டுமே செய்து தீமையை வெறுத்தார்களோ எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த தேசமே நல்லா இருக்கும் பாருங்கள். அவங்க தான் தலைவர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுறோம். தேவன் நடையில் வந்தாங்கன்னா அவங்க பாருங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புவார்கள். அவங்க தான் நம்ம அரசு அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய பேர் பாருங்கள், நான் கிங்டம் மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லி தனியாக ப்ரொமோட் பண்ணிப்போம், நான் தேவனோட ராஜ்ய சிந்தை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்கள் அவங்க சீனியர் பாஸ்டருக்கே ஒபே பண்ண மாட்டாங்க, அவங்க பாஸ்டர்களுக்கே அவங்க ஒபே பண்ண மாட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத தேவனை நம்ம எப்படி கனம் பண்ணுறோம்? கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படிய முடியும்? கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த அரசாங்கத்துக்கும் வீட்டில் இருக்க பெற்றோர்களுக்கும் வேலை செய்கிற எஜமான்களுக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது தான் பாருங்கள் தேவனுக்கு ஒபே பண்ணுறதுக்கு ஒரு அடையாளம். யோவான் சொல்கிறாரு, கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரனை நீ நேசிக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத தேவனை நீ எப்படி நேசிப்பேன்? அதே பிரின்சிபல் தான் இங்கே பாருங்கள். கண்ணுக்கு தெரியாத தேவனை நான் ஒபே பண்ணுறேன் எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது தான் பாருங்கள் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா ஒரு அர்த்தம். இது தேவனுடைய சித்தம். அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், நன்மை செய்கிறவர்களுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, வேலை ஸ்தலத்தில் பாருங்கள் கீழ்ப்படியணும். எப்படிப்பட்ட எஜமானாக இருந்தாலும் சரி பாருங்கள், கொடூரமான எஜமானாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்த எந்த ஒர்க்கையும் ரெகனைஸே பண்ணல, ஒரே குறை மட்டும் தான் சொல்கிறேன், அந்த மாதிரி எஜமானாக இருந்தாலும் சரி, நம்ம அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். யாராக இருந்தாலும், உங்கள் எஜமான் யாராக இருந்தாலும் அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா ரிவார்டு தேவன்கிட்டேருந்து வருது, ரிவார்டு உங்கள் பாஸுக்கிட்டேருந்து வருதுன்னு வச்சுக்காதீங்க. அவர் சம்பளம் போடுறதுனால அக்கௌண்ட்டில் சம்பளம் அங்கேருந்து வருதுன்னு வச்சுக்காது, சம்பளம் பரலோகத்துலேருந்து வருது. உங்கள் பாஸுக்கே அவர் தான் படியாக இருக்கிறார், அது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்? நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், தேவன் எனக்கு ரிவார்ட் செய்வார். இந்த மனுஷன் ஒரு வேளை அதை ரெகனைஸ் பண்ணிக்காமல் இருக்கலாம், சுற்றி இருக்க மனிதர்கள் என்னோடய எஃபர்ட்டை கண்டுக்காமல் இருக்கலாம், நான் போடுற ஹார்ட் ஒர்க்கை அவங்க ரெகனைஸ் பண்ணிக்காமல் இருக்கலாம். அது நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது பாருங்கள். ஏன்னா நமக்கு ரிவார்டு தேவன்கிட்டேருந்து வருது. அவங்க வந்து அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டுமா. எப்படிப்பட்ட
ஒரு எஜமான் உங்களுக்கு இருந்தாலும் அவருடைய எல்லா கட்டளையும் கீழ்ப்படியணும். அப்படி பண்ணும்போது பாருங்கள், தேவனே அதை அங்கீகரிக்கிறார். ஏன்னா ரிவார்டு அவர்கிட்டேருந்து வருது. ரிவார்டு அவர்கிட்டேருந்து வரும்போது பாருங்கள், எந்த மனுஷனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. மூன்றாவது குடும்பத்தில் பாருங்கள், குடும்பத்தில் இருக்க பெற்றோர் பிள்ளைகள் உறவில், கணவன் மனைவி உறவில் ஒரு கீழ்ப்படுதல் இருக்கணும். மனைவி கணவனுக்கு சப்மிட் பண்ணணும், கணவன் மனைவி அன்பு கூறணும். இது ஏதோ ஒரு அடிமைத்தனம் இல்லை. மனைவி எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணுன்றது ஒரு அடிமைத்தனம் பாருங்கள். ஒரு ஒன்னஸ், கணவனுக்கு மனைவிக்கு ஒரு ஒன்னஸ் பாருங்கள். கணவன் பாருங்கள், மனைவிக்கு எதுவும் டிஸ்கஸ் பண்ணால் ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க முடியாது. கணவன் பெரிய ஆள், மனைவி ரெண்டாவது அப்படி சொல்ல, 2 பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கணும். 2 பேரும் பாருங்கள், எந்த ஒரு தீர்மானம் பெரிய தீர்மானம் எடுக்கும்போது ஒருத்தர் கன்சல்ட் பண்ணணும், ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஒப்புதல்லாம் தான் பாருங்கள் தீர்மானம் எடுக்கணும். மனைவி டிஸ்கஸ் பண்ணாமல் அடுத்த மாதம் நம்ம வீடு காலி பண்ண போகிறோம், நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம்னாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து பேசி அவங்களுடைய தீர்மானத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் பெரிய தீர்மானங்களை எடுக்க முடியும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க உறவு கூட பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அவங்க இந்த உலகத்தை உங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க, இந்த வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. சில காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். தேவன் அவங்களை பெற்றோராக அவங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் அந்தளவுக்கு படிக்கலைங்க, அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆள் இல்லைங்க, இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் அவங்களோட அதிகம் படிச்சிருந்தாலும், நல்லா சம்பாதித்து வாங்கியிருந்தாலும் பாருங்கள், அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா தேவன் அவர்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அதை நீங்கள் கனம் செய்யணும் பாருங்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வேலை செய்கிற இடத்துல கீழ்ப்படியணும், அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். இப்படி செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்குதான். இப்படி தான் நன்மை செய்ய வேண்டும் பாருங்கள். இப்படி நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கு பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல அவர் கீழ்ப்படிஞ்சு வேலை செய்கிறீங்க, குடும்பத்தில் கீழ்ப்படிஞ்சு எல்லா கட்டளைக்கும் நீங்கள் உபயோக பண்ணுறீங்க, அரசு அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிங்கன்னா அது பாருங்கள், தேசமே சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். அவங்களும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய முடியும், நாம் நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போக முடியும். ஆகவே தான் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்க அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும்.